கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளமான சுதந்திர போராட்ட வீரன் சின்னமலையினுடைய 269வது பிறந்த நாள். இன்றைக்கு காலையிலே சென்னை கிண்டியில் இருக்கிற வீரன் சின்னமலையினுடைய சிலைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பெருமக்களோடு வந்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆண்டும் அதை செய்திருக்கிறார். அந்த வகையிலே கொங்கு நாட்டின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் மரியாதை செய்து கொண்டிருக்கிற எதிர்கட்சி தலைவர் உள்பட அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுக்குழு இன்றைக்கு சென்னையிலே நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வேறு வேறு கொங்கு பகுதியினுடைய மாவட்டங்களிலே நடத்தப்பட்டாலும் இந்த ஆண்டு வீரன் சின்னமலையினுடைய பிறந்த நாளையும் சேர்த்து அந்த விழாவை முடித்த கையோடு பொதுக்குழுவை சென்னையிலே இங்கே நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டு இப்போது பொதுக்குழு நடந்திருக்கிறது. பல்வேறு தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவிலே நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்கள். அந்த தீர்மானங்களை சில தீர்மானங்களை மாநில அரசும் சில தீர்மானங்களை ஒன்றிய அரசும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்று அவை நிறைவேறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது என்று சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் காய்ச்சல் என்பது இப்போதே அடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. அந்த நிலைமைகள் அத்தனையும் நீங்கள் அறிவீர்கள். இப்படி ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய மாநிலத்திலே தேசிய கட்சியாக இருந்தால் நம்முடைய தமிழகத்திலே அதே போல மாநில கட்சிகளும் தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற எங்களுடைய கூட்டணியும் நாங்கள் எல்லாம் எப்போதும் பணி செய்வது போல தேர்தல் பணிகளை அவரவர் பகுதிகளிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். 2026 எங்களுடைய கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் ஒவ்வொருத்தரும் அதிமுக பாஜக கொங்கு மண்டலத்தில் அதிக எண்ணிக்கையில வின் பண்ணிட்டு 2026 அதிக அளவில் வெற்றி பெறணும்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு 2021 இருந்த சூழ்நிலைகள் வேறு. அதற்கு பிறகு நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதிகளையும் நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம். 2021 பிரியாத அதிமுக இருந்தது. அதிமுகவில் எல்லோரும் ஒன்றாக இருந்து பணியாற்றினார்கள். இன்றைக்கு அவர்களுக்குள்ளே பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் புதிதாக அதில் தலைவர்கள் உருவாகி பாரதிய ஜனதா கட்சி அவர்களை எல்லாம் தனியாக டெல்லிக்கு அழைத்து அவர்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்வதன் மூலமாக அந்த கட்சியே 2021 இருந்தது போல
இப்போது இல்லை என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மற்ற கட்சிகள் 2021 அவர்களோடு கூட்டணியில் இருந்தவர்கள் இப்போது அங்கே உள்ளே செல்வதற்கு தடுமாறுகிறார். ஏனென்றால் பிஜேபி அதிமுக கூட்டணியே ஒரு அவசரமாக உருவாக்கப்பட்ட கூட்டணியாக தெரிகிறது. கருத்து முரண்களோடு அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி பேசுவதற்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு செல்லுகிறார். அங்கு மாண்புமிகு அமித்ஷா அவர்களை பார்க்கிறார். பேசிவிட்டு வெளியில வருகிறார். வந்து சொல்லுகிறார், தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நான் வந்தேன், நான் கூட்டணி பேசவில்லை என்று. அமித்ஷா அவர்களுடைய வீட்டினுடைய காம்பவுண்டை அவர் தாண்டவில்லை. அமித்ஷா அவர்கள் ட்வீட் போடுகிறார், கூட்டணி பேசினோம், 2020 26 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று போடுகிறார். அதே போல இபிஎஸ் அவர்கள் சென்னைக்கு வந்தார். அடுத்த விமானத்திலே திரு செங்கோட்டையன் அவர்களை டெல்லி அழைக்கிறார். அவர் அங்கே செல்லுகிறார். அவரை பார்த்து அனுப்புகிறார்கள். ஏன் பார்த்தார், எதற்கு பார்த்தார் என்று அவரும் சொல்லவில்லை. இபிஎஸ் அவர்களும் விளக்கவில்லை. இபிஎஸ் அவர்கள் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். பிஜேபியினுடைய தலைவர்கள் யார் யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட நிலை இருக்கு. அதற்கு பிறகு இங்கே கூட்டணி அமைத்து விட்டோம் என்று அமித்ஷா அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே கூட்டணிக்கு தலைமை ஏற்பது இபிஎஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற ஒரு தலைவர் ஒரு வார்த்தை கூட பேசும். எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தான் முழுமையாக பேசினார். அதுதான் அன்றைக்கு நடந்தது. அந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருந்து கொண்டிருந்தது. அப்படி மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது கூட்டணி ஆட்சி என்று தெளிவாக சொன்னார். ஆங்கிலத்திலே கோயலிஷன் கவர்மெண்ட் என்று அவர் சொன்னார். கோயலிஷன் கவர்மெண்ட் என்று சொன்னால் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பங்கு உண்டு என்று அர்த்தம். அதை கூட பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி பெறுகின்ற எம்எல்ஏக்கள் மந்திரி ஆவார்களா என்று கூட கேட்டார்கள். அதுவெல்லாம் தேர்தலுக்கு பிறகு யாரை மந்திரியாக்குவது என்று பேசிக் கொள்வோம் என்று அங்கே பதில் சொன்னார். இப்படிப்பட்ட சூழலிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கிறார், ஆட்சியில யாருக்கும் பங்கு கிடையாது. இப்ப எவ்வளவு முரண்களை ஒரு வார காலத்திற்குள்ளாக நான் பட்டியலிட்டு விட்டேன். இப்படிப்பட்ட முரண்களோடு ஓராண்டு காலம் அவர்கள் செல்ல வேண்டும். அதிமுகவுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் என்று தெரியும். இவ்வளவு அவசரப்பட்டு கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட கூட்டணியிலே இணைவதற்கு மற்ற கட்சிகள் யோசிக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியிலே இன்றைக்கு டாக்டர் சீனியர் டாக்டருக்கும் ஜூனியர் டாக்டருக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று இது எல்லாத்துக்கும் ஓப்பனான விஷயம். இதுல மறைமுகமா சீக்கிரட்டா பேசுறதுக்கு ஒண்ணுமில்லை. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை என்ன? இப்படிப்பட்ட முரண்பாடுகளோடு ஒரு கூட்டணி அமைந்தால் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவது எப்படி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும்? வள்ளிக்கும்மியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு 16,000 பேர் கலந்து கொண்ட வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியை லண்டனிலிருந்து கின்னஸ் நிறுவனம் வந்து அங்கீகாரப்படுத்தி கின்னஸ் சான்றிதழை வழங்கி இருக்கிறது. அந்த சான்றிதழ் பெற்றவர்களை பாராட்டுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறார். அங்கும் நாங்கள் வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். அது எல்லோராலும் பாராட்டப்பட்டிருக்கிறது. யாரும் உங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் 2 பேர் அதை சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக எல்லோராலும் அது பாராட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு பாரம்பரிய கலையை மீட்டெடுத்திருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வள்ளிக்கும்மி விவகாரத்துல மத்திய அமைச்சர் வந்து தவறா பேசினாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க. இது வரைக்கும் அங்க இருந்து எந்த பதில் வரல. நம்ம நீங்க தான் கேட்கணும். நான் சொல்லிட்டேன், பத்திரிகையாளர்கள் தான் அவரை பார்க்கறப்ப கேட்கணும். நீங்க யாரும் கேட்கல. நீங்க கேட்டு எங்கிட்ட கேட்கறத விட
நான் சொல்லியிருக்கேன் அவர் மன்னிப்பு கேட்கணும்னு. அவர் என்ன மன்னிப்பு கேட்கல, உங்களுக்கு தெரியும். அப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த அமைச்சரை நீங்க கேட்கணும். அதிமுக பலவீனமா அதிமுக பலவீனமா இருக்கிறதுனாலதான் கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து எழுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதான் காரணமா. அதாவது அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்றப்ப ஒரு பக்கத்துல பேச முடியாம உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா அதுக்கு பேர் பலவீனம் தானே. இப்ப வந்து திடீர்னு நேத்து வந்து அதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அங்க பேசக்கூடிய அந்த ஒரு தைரியம் அவருக்கு இல்லையோ அப்படின்னா அதுக்கு பேர் பலவீனம் தானே. வளரும் தலைமுறையில வந்து சாதி மதம் கடந்து பெரிய விஷயங்கள் வந்து ப்ராட்மைடா திங்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உங்களை போன்ற கட்சிகள் வந்து நாட்டுக்காக உழைத்த மாற்றத்துக்காக உழைத்த சிந்தனையாளர்களாக இருந்த அம்பேத்கர், பெரியார், அறிஞர் அண்ணா இவங்களை போன்றவர்களை பற்றி அதிகம் பேச வேண்டியது இருக்குது. அவர்களுடைய புகைப்படங்களை உங்களுடைய கட்சி சார்ந்த இடத்தில் வந்து பதியப்பட வேண்டிய ஏன் நீங்க தீரம் செல்லுமலை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? காளிங்கராயனை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட கோவை செழியனை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் கோவை செழியன் வந்து தந்தை பெரியாரோடு, பேரறிஞர் அண்ணாவோடு, கலைஞர் அவர்களோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பணியாற்றியவர், மக்கள் பணியாற்றியவர். ஏன் அதை பத்தி, அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் முன்னெடுக்கிறார்கள். அதனால யாரும் யார் மேலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சி கூடாது. ஆனா இப்ப வந்து நீங்க வந்து முதல்ல வந்து அம்பேத்கரை வந்து ஒரு ஜாதி கட்டத்துக்குள்ள நீங்க அடக்குறீங்க பாத்தீங்களா? ஐ அப்செக்ட். ஏன்னா அப்படித்தான் அம்பேத்கர் இன்றைக்கு உருவகப்படுத்தப்படுகிறார். அப்படி அல்ல. அம்பேத்கர் பல நல்ல விஷயங்களை அந்த அரசியல் சாசன சட்டத்தை வகுத்த பொழுது பல்வேறு விஷயங்களை அவர் இன்றைக்கு செய்திருக்கிறார். அது ஒரு பெரிய பட்டியலே இட முடியும். பொதுவான பல விஷயங்களை செய்திருக்கிறார். பல உரிமைகளை அனைத்து சமூக மக்களுக்குமாக அவர் ஏற்றியிருக்கிறார். அவர் என்னமோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவர் செய்தார் என்கிற கோணத்திலே நீங்கள் பார்ப்பதும் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய விஷயங்களை பத்தி நம்ம வந்து பேசணுமா அப்படிங்கறதா என்னுடைய சந்தேகம். கருத்து வந்து இப்ப நீதிமன்றம் ஒண்ணு சொல்றப்ப அதை நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்ப நீதிமன்றம் சொல்லும் போது அதற்கு தகுந்தாற் போல எல்லோரும் இயங்கிதான் ஆகணும். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு உங்க எம்பி வந்து வாக்களிக்கலன்னு விமர்சனம், அதுக்கான காரணம் என்ன? நான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல பொதுச் செயலாளராக ஆதரித்து மிக வலிமையாக ஆதரித்து நான் பேசியிருக்கிறேன். ஒரு மனிதன் இருந்தால் உடல் உபாதைகள் உங்களுக்கு வராதா? இன்னைக்கு நீங்க பிரஸ் மீட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அதை நான் கொச்சைப்படுத்தலாமா? அதை படுத்தக்கூடாது. ஏன்னா கூட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். அது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ராத்திரி ஒரு 8 மணிக்கு அவருக்கு வந்து முடியாத ஒரு சூழ்நிலை, உடம்பு, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை, டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப வந்து கூட இருக்கிற சக எம்பிக்கள் தேவையானால் ஆஸ்பத்திரியில் வந்து ஸ்ட்ரெச்சர்ல கூட கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள். இதான் நடக்கும். இதனால வந்து அதை வந்து நீங்க வந்து ஒரு வித்தியாசமா பார்க்க வேண்டிய அவசியம். நீங்க மேடையில பேசும்போது பெண்களின் திருமண வயது, பெண்களுக்கான முக்கியத்துவம் பற்றி பேசுறீங்க. இப்போ உங்களுடைய கட்சியில மீட்டிங்ல மேடையில பார்க்கும்போதே பெண்களை வந்து 100% கூட பார்க்க முடியல. இது வந்து அடுத்த மாநாடுல அடுத்த கட்டத்துல வந்து மாற்றி அமைக்கப்படுமா? பெண்களுக்கான முக்கியத்துவம் அதாவது பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனாலதான் வள்ளிக்கும்மியை நாங்க வந்து இவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். வள்ளிக்கும்மியே பெண்களுக்கானதுதான். இன்னைக்கு வந்து அவங்கதான் கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணியிருக்காங்களா? அவங்க பண்ணல. நாங்க தான் பின்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். கின்னஸ் நிறுவனத்தை கூட்டிட்டு வந்து அங்க வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே போல முதலமைச்சரை கூட்டிட்டு போய் அந்த பாராட்டு விழாலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ சென்னை அப்படிங்கிறதுனால அங்கிருந்து அவங்க டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கூட்டத்தில் பெண்கள் இல்லை நீங்க சொல்ல முடியாது. அதான் சொல்றேன். அது மாதிரி பொறுப்பாளர்கள் டிராவல் பண்ணி சென்னைக்கு வர வேண்டிய எனக்கு வீடுகளில் பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பொறுப்புகள் இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு வந்து எக்ஸாம் நிறைய நடக்கும். பரீட்சைகள் நடக்கிற நேரத்தில் அந்த சில பொறுப்பாளர்கள் வர முடியாத சூழ்நிலை. அதனால அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்க, நன்றி. என்னால் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். நடக்கிற தீண்டாமை எப்படி உங்களுடைய கட்சியில இல்லை எதை தீண்டாமைன்னு சொல்றீங்க? நீங்க எதை தீண்டாமைன்னு சொல்றீங்க? அதான் என்னன்னு சொல்லுங்க. அப்படி பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடாது இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. தனி டம்ளர் எங்க இருக்குன்னு தனி இருங்க இப்பெல்லாம் பேப்பர் டம்ளர் இல்லையா? அப்படி இருக்கப்ப தனி டம்ளர் வைக்கிறாங்கன்னு நீங்க வந்து ஒரு பேச்சுக்காக பேசிட்டு இருந்தா இன்னுமே அந்த பழைய பல்லவியே பாடிட்டு இருந்தா அப்படிப்பட்ட நிலை எங்குமே கிடையாது. ஏன்னா நாங்க இங்க இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும்.
நீங்க அதிகமா ஜாதி கலவரம் இல்லாத பகுதி என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலம் தான். நான் அறுதிட்டு சொல்லுவேன். நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொங்கு மண்டலத்தை இன்னைக்கு வந்து தொழில் ரீதியா முன்னேற்றி எங்களுக்கு அதனுடைய யதார்த்தம் தெரியும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. பிள்ளையார் கோயிலில் உட்கார்ந்து அரட்டை அடிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே இல்லை. அதனால பிரச்சனைகள் ரொம்ப கம்மி. ஆனால் உங்களுக்கு தெரியும், தொழில் ரீதியா கொங்கு மண்டலம் வளர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அதை வளர்த்தியவர்கள் ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்தையும் சார்ந்தவர்கள். கொங்குங்கிறது முதல்ல ஜாதி, கொங்குங்கிறது அந்த பகுதி, கொங்கு ரீஜன். ஆனால் நீங்க வந்து பல பேர் வந்து கொங்குனாவே அது ஒரு ஜாதி அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இருக்காங்க. இது அப்படி அல்ல. கொங்குங்கிறது அந்த பகுதி. சின்னத்துறை, நெல்லையில சின்னத்துறைங்கிற ஒரு தலித் மாணவன் வந்து வெட்டி மறுபடியும் வெட்டப்பட்டிருக்காரு. இப்போ நெல்லையில வந்து சின்னத்துறைங்கிற ஒரு தலித் மாணவர் வந்து மறுபடியும் பாதிக்கப்பட்டார். ஏற்கனவே பாதிக்கப்பட்டாரு, மறுபடியும் பாதிக்கப்பட்டார். இதுக்கு அடிப்படையான காரணம் வந்து ஜாதி பெருமையை பேசுறதுதான் இந்த மாதிரி நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரு திருமாவளவன் வந்து கருத்தை சொல்றாரு. இது எப்படி பார்க்க? இது வந்து முதலமைச்சரோட கருத்தோடு நான் ஒத்துப்போகிறேன். சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு மொத்த மாநிலத்திலும் இப்படி நடப்பது போல நாம் உருவகப்படுத்தக் கூடாது. காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை அதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தீர்வை காண்கிறார்கள். அதனால இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து மொத்தமா உங்களுக்கு வந்து 7.5 கோடி பேர்த்தையும் முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்க முடியாது, காவல்துறை பார்த்துட்டு இருக்க முடியாது. நடந்ததுன்னா உடனே நடவடிக்கை எடுத்தாங்களா? அதனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு 100 இடத்துல அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது பேனிக். அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இல்லை. வட மாநிலங்களில் இருக்கலாம். சமூக நீதியை நிலைநாட்டிய மாநிலம் தமிழ்நாடு. இங்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. கட்சி அதுல என்ன அவங்க வார்த்தைக்கு வார்த்தை நாங்க பேசுறவங்க எல்லாம் முளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம். அதான் கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்துங்க, இது வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் மட்டும் இல்லை இல்லையா? கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு பகுதி, விழுப்புரத்தினுடைய ஒரு பகுதி, திண்டுக்கல்லுடைய ஒரு பகுதி, திருச்சியினுடைய ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்துதான் கொங்கு மண்டலம். ஆனா கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் சேர்ந்ததுதான். ஆனா வந்து அப்படித்தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அந்த பகுதிக்கான கொங்கு நாட்டிற்கான தேவைகளை தான் நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு. ஆனா கொங்கு நாட்டினுடைய அந்த வளர்ச்சி, அந்த நலனை நம்ம எப்போதும் விடுதலை. கோவை, சேலம், ஈரோடு மாவட்டங்களை பிரிக்கணும்னு சொன்னீங்க. அது இது வரைக்கும் தமிழக அரசு எந்த சரி சாய்க்கல. காரணம் என்னன்னு சொன்னா, கோவை வந்துங்க 11 சட்டமன்ற 10 சட்டமன்ற தொகுதி, சேலம் வந்து 11 சட்டமன்ற தொகுதி, ஈரோடு வந்து 8 சட்டமன்ற தொகுதி. இப்ப நீங்க அரியலூர், பெரம்பலூர் தான் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை சட்டமன்ற தொகுதி? அதனாலதான் நாங்க வந்து அங்க வந்து பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம், ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம், திருச்செங்கோட்டை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம், 4 மாவட்டம் நாங்கள் இருக்கேன். இப்போ வந்து திருச்செங்கோட்டை தலைமையிடமானு சொன்னா நாமக்கல்லையும் 6 தொகுதி. அப்ப நாமக்கல், சேலம் அங்க 2 தொகுதி, இங்க 2 தொகுதி எடுத்தா திருச்செங்கோடு மாவட்டம் புரியும். ஸோ இப்படி வந்து சிறிய மாவட்டங்கள் இன்றைய தேவை. எப்படி சிறிய மாநிலங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தேவையோ அதே போல சிறிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவை. அதைத்தான் நாங்கள் வந்து கேட்டுட்டே இருக்கிறோம், கோரிக்கைகள் வச்சுட்டே தான் இருப்போம். ஏதோ ஒரு காலத்துல அது நிறைவேறும். ஜல்லிக்கட்டு தொடர்பா வந்து மேடையில பேசுறீங்க. நம்ம என்னதான் முன்னெச்சரிக்கையா பாதுகாப்பு மேற்கொண்டாலும் ஜல்லிக்கட்டுக்கு படுகாயங்கள், அது போல வந்து மாடு முட்டி வந்து அந்த வீரர்கள் வந்து பலியாகிறது எவ்வளவு விஷயங்கள் பார்த்து நேரிட்டு பார்வையாளர் கூட சமீபத்துல 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு புட்கொடையில் அது இறந்த செய்தி நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியா இருக்கிற விஷயத்தை நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கா? இப்ப எல்லா கோயிலையும் திருவிழா நடக்குது. எல்லா கோயிலும் பல கோயில்கள்ல பூ மிதிக்கிறாங்க, குண்டத்துல பூ மிதிக்கிறாங்க. அதுல கூட 1-2 ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்ப வந்து சாலைகள்ல வந்து எவ்வளவு விபத்துகள் தினசரி நடக்குது. அதுக்காக நம்ம சாலையில போகாம இருக்க முடியும். ஸோ இப்படி எல்லாம் பாக்குறப்ப ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம். அதை வந்து விரும்பித்தான் இளைஞர்கள் போறாங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து இதை ஜல்லிக்கட்டுல போய் இதை பண்ணாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கா பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பண்ணாதான் இது செய்ய முடியும்னு சொல்றோமா? அது கிடையாது. வீரர்கள் விரும்பி காளையை அடக்குகிறார். இதெல்லாம் ஒரு வீர விளையாட்டு. அதெல்லாம் நம்ம வந்து ஒன்று திரண்டு மெரினா கடற்கரையே நிரப்பி
ஒன்றிய அரசிடமிருந்து சாதித்த சாதனைகள். அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு சாதனையா பார்த்து அது பண்ணுமே ஒழிய அதுல குறைய கண்டுபிடிக்கும். இப்போ அதிமுக வந்து தாவேகாவோட கோரிக்கை நிறைவேறனாலதான் அவசரமா வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சாங்க அப்படின்னு சொல்லி திரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சீட் கேட்டாங்க, துணை முதலமைச்சர் கேட்டாரு, அதனால அவங்க நிறைவேறல, அதனால இங்க அவசரமா வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்காங்க. அது அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், எங்களுக்கு எல்லாம் தெரியல. நீங்கெல்லாம் ஊடகத்துல போடுறதான் நாங்க பிடிக்கிறோம். நீங்களெல்லாம் அப்படித்தானே போட்டீங்க. அவரும் அதே படிச்சுட்டு சொன்னாரான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால வந்து நடந்திருக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். அதை பத்தி சொல்றதுக்கு நமக்கு தெரிஞ்சாதானே சொல்றோம். தனிப்பட்ட வளர்ச்சி ஒரு தனிநபருக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த மாநிலத்துல வந்து தேசிய கட்சி வளரக்கூடாது அப்படின்னு அது தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு. தேசிய கட்சியோட நிலைப்பாடு நான் உதாரணங்களோடு பேசுறேன், உதாரணம் இல்லாம பேசுறேன். காங்கிரஸ் கட்சியும் அப்படித்தான் செய்தார்கள், பிஜேபியும் அப்படித்தான் செய்கிறார்கள் என்று உதாரணங்களோடு நான் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டிலும் நடந்த மாற்றம் அதன் அடிப்படையிலே இருக்கலாம். புரிஞ்சலாமா?